Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக நம்முடனே இணைந்திருக்கிறார் ஜெயல் அபிஷேக் பிரதர். அவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த பரலோக பள்ளியும் படித்து வருகிறார். நம் புதிய ஏதேன் ஊழியத்தின் உதவி ஊழியராக இருக்கிறார். இன்றைய நாளிலிருந்து நாம் தினவசனத்தை ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்திலே ஒரு திருத்தமான ஒரு முறையில் அமைத்திருக்கின்றன. ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். அதே போலதான் இன்றைய நாளிலிருந்து இந்த தினவசன தியானத்தை ஒரு தலைமை குறித்து ஒரு தலைமை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுபோல அந்த தலைமையும் வைத்து நம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் வசனங்களையும் கலந்து உரையாடி ஆராய்ந்து அநேக கேள்விகளுக்கு பதிலை நாம் தேடப் போகிறோம். ஏனென்றால் ஆன்மீக விஷயத்தில் ஆர்வ பசி உள்ளவர்கள் என்றென்றும் சந்தோஷமானவர்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். வாருங்கள், இன்றைக்கு நாம் தினவசனத்தை தியானிப்போம். இன்றைக்கான தினவசன தலைப்பு அது என்ன? கொடுப்பதில் அதிக சந்தோஷப்படுங்கள். ஆமென். கொடுப்பதில் அதிக சந்தோஷப்படுங்கள் என்பதுதான் இன்றைக்கான தினவசனத்தின் தலைப்பு. எதை கொடுக்க வேண்டும், அப்படி கொடுப்பதினாலே என்ன சந்தோஷம் என்பதை தான் இந்த தினவசனத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்காக உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவசனம் இப்படியாக சொல்கிறது: ஏழைக்கு இறக்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளால் முடிந்ததை கொடுத்தால் போதும். யார் இப்ப நான் உதவி செய்யணும்ட்டு நான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இல்ல பேங்க்ல லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி நான் உதவி செய்ய சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்றாரு. நம்மளால் முடிந்தது. ஒருவேளை நமக்கு தாளந்துகள் இருந்தா, திறமைகள் இருந்தா, அந்த திறமையை வைத்து மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய அதை சிறப்பாக செய்ய ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, இப்போது கொடுக்க வேண்டும். அது யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒருவேளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பொருளாதாரத்திலும் சரி, மன ரீதியாகவும் சரி, எல்லா மொழியத்திலும் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்க சொல்கிறாரா? இல்லை யாருக்கு கொடுக்க சொல்கிறார்? மனதிலையும் பொருளாதாரங்களையும் பின்தங்கி இருக்கிறவர்கள், அதாவது எளியவர்கள். அதை தான் ஆண்டவர் வெளிப்படையாக சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் ஆண்டவர் எப்படியாக இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடுக்குதல், இந்த கொடுக்கிறதுனால யாருக்காக கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதனாலே நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்ம தினவசனம் மூலியமாக கொடுப்பதில் அதிக சந்தோஷப்படுங்கள் என்ற தலைப்பு மூலியமாக நாம் சிந்தித்த காரியங்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு ஜெபிப்போம். சோதனை துதிக்கிறோம். நீங்கள் அன்பு நேசரே அப்பா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் எளிய மக்களுக்கு கொடுக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை ஜெபிக்கின்ற கர்த்தாவை, கர்த்தாவை துதிக்கிறோம். நீங்கள் அன்பு நேசரே அப்பா, இப்படிப்பட்ட ஞானத்தை நீர் எங்களை கொண்டு வருவதற்காக இந்த தினவசம் மூலியமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அப்பா, உங்களுடைய தயவுக்காக நன்றி தகப்பன். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற
கர்த்தாவே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும் கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருத்தமான இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு தினவசனத்தை இன்னும் ஆழமாக சிந்திக்க உதவியாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now you're watching New Eden TV.